தாவேகா பாஜகவோட கூட்டணி போகுது, அதிமுகவோட கூட்டணி போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு திட்டமிட்ட அவதூறு பரப்பிட்டே இருந்தாங்க. இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பதிலடி கொடுக்கிற விதமா, உறுதியான பதில் கொடுக்கிற விதமா பத்தி விஜய் அவர்களே சொல்லியிருக்காரு. முதல் மாநாட்டுல சொன்னதுதான் இன்னைக்கும் சொல்றேன்னு சொல்லிட்டு அவரோட வாயாலே அவரே சொல்லியிருக்காரு. யாரோடைய அழுத்தத்துக்கும் நாங்க பயப்பட மாட்டோம், யாருடனும் கூட்டணி கிடையாது, எங்களுடன் யாரு வேண்டுமானாலும் கூட்டணி வரலாம், நாங்கள் யாரோட ஏ டீமும் அல்ல பி டீமும் அல்லன்னு சொல்லிட்டு தெளிவா தலைவர் அவர்கள் சொல்லிட்டாரு. அரசியலுக்கு வந்ததுல இருந்தே நம்மளை பத்தி நிறைய சில வதந்திகள், அந்த டீம் இந்த டீம் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. ஆனா இவர் எந்த டீமும் கிடையாது, மக்களுடைய டீம், பீப்புள்ஸ் டீம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் வேற என்ன அவதூறு பரப்பலாம் இவர் மேல அப்படின்ட்டு ட்ரை பண்ணி எல்லாமே அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகல. மறுபடியும் ஓப்பனா தெளிவா ஒரு விஷயத்த நான் சொல்றேன். மத சார்பற்ற சமூக நீதி என்ற அந்த நிலைப்பாட்டிலையும் எப்பவுமே சமரசம் வச்சுக்கவே மாட்டோம். நம்மளுடைய தலைமையில தான் ஆட்சி அப்படின்றதுல எப்பவுமே உறுதியா இருக்கிறோம். நம்மளுடைய முதல் மாநாட்டில் கூட நான் சொன்ன மாதிரி அரசியல்ல யாருக்காகவும் எதுக்காகவும் எந்த விதமான ஒரு சமரசமும் நம்ம வச்சுக்க போறதே இல்லை, அந்த பேச்சுவார்த்தையே கிடையாது. என்னுடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய ரமலான் நல்வாழ்த்துக்கள்.